15 வயது சிறுவன் அவன். ஒரு விபத்தில் தனது இடது கையை இழந்து விட்டான். ஆனாலும் ஊனத்தை மீறி அவனுக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அந்த பகுதியில் புகழ்பெற்ற ஒரு ஜூடோ குரு இருந்தார். அவரிடம் போய் தனது விஷயத்தை விவரமாக சொன்னான். அவரும் புன்சிரிப்போடு அவனை பயிற்சியில் சேர்த்து கொண்டார். இதுதான் உன் முதல் பாடம் என்று சொல்லி ஒரு தாக்குதல் முறையே சொல்லிக் கொடுத்தார். அவனும் புன்சிரிப்போடு அந்த பயிற்சியில் சேர்ந்து கொண்டான். இதுதான் உன் முதல் பாடம் என்று சொல்லி ஒரு தாக்குதல் முறையையும் அளவாக சொல்லிக் கொடுத்தார். 3 மாதங்கள் கடந்தன. அடுத்து என்றான் குருவை பார்த்து. இந்த ஒரு வித்தைய நீ முழுசா கத்துக்கோ என்றார் குரு. சில மாதங்களில் குரு அவனை ஒரு போட்டிக்கு அழைத்து சென்றார். அவன் முதல் 2 ரவுண்டுகளில் எதிராளியை மிக சுலபமாக வீழ்த்தினான். அவனுக்கே பிரமிப்பாக இருந்தது. 3வது சுற்றில் ஒரு புகழ்பெற்ற வீரரோடு அவன் மோத நேர்ந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அவனே இறுதியில் ஜெயித்தான். இறுதிப் போட்டியில் இன்னும் ஒரு புகழ்பெற்ற வீரனை அவன் சந்திக்க நேர்ந்தது. மோசமான அடி வாங்கி இவன் செத்து விடுவானோ என பலரும் யோசிக்க நடுவரே சிறுவனை விலகி விடுமாறு அழைத்தார். ஆனால் குருவோ அவனை விடுங்க, அவன் ஜெயிப்பான் என கூறவும் போட்டி தொடர்ந்தது. ஒரு கையை இழந்த சிறுவன் தானே என அந்த புகழ்பெற்ற வீரனும் அலட்சியமாக அவனிடம் போட்டியிட்டான். ஆனால் சிறுவனோ தனது வழக்கமான தாக்குதல் உத்தியுடன் அவனையும் வீழ்த்தினான். கோப்பையோடு வீடு திரும்பும் போது சிறுவன் கேட்டான், குருவே, ஒரே ஒரு தாக்குதலை மட்டுமே எனக்கு நீங்க கத்து வச்சிருக்கிற, நானு எப்படி ஜெயிச்சேன்? குரு சிரித்தபடி கூறினார். 2 காரணங்கள். 1, ஜூடோவிலேயே மிக கஷ்டமான தாக்குதலை நீ கற்று தேர்ந்திருக்கிற. இன்னொன்னு, நீ இப்படி தாக்குனா எதிராளி உன்னை மடக்க உன் இடது கையத்தான வளைக்கணும். அதுதான் உன்கிட்ட இல்லையே. பலவீனங்களையே பலமாக்கிக் கொண்டால் வெற்றி நிச்சயம்.